Hello friends, நான் உங்க டெலி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். 50 days weight loss challenge ஓட day 34 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லி டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம், 1-2 அவ்வளவுதான், அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு சிஸ்டர், நான் நல்லாதான் தண்ணி எல்லாம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது என்னன்னா கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா எடுத்துக்கிறோம் இல்லையா, சோ அதனாலதான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கு வந்து ஜீரகம் சோம்பு வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறோம் இல்லையா, அது நைட்டு குடிங்க. காலைல உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் எல்லாம் இருக்காம நல்லாவே மோஷன் வந்து இருக்கும். சோ அதனால அது வந்து வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து காலையில குடிச்சிட்டு நீங்க அந்த டைம்ல காலைல மோஷன் போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு போனீங்கன்னா, பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு போனீங்கன்னா போயிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதான். அதுக்கப்புறம் வந்து வீட் நூடுல்ஸோட ரெசிபி வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நார்மலா அன்னைக்கு நான் பண்ணியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா சும்மா தண்ணியில அந்த வீட் நூடுல்ஸ் அதுல உள்ள கொடுத்த மசாலா மட்டும் தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம பாஸ்தா இதெல்லாம் எப்படி பண்றோமோ அதே மாதிரி பண்ணலாம். சோ அது கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். அதுக்கப்புறம் மதிய நேரத்துல சும்மா நான் வந்து படுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கலாமா, ரெஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பா தூங்க கூடாது. நானா இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சரி இந்த வேலையெல்லாம் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் அந்த ஈவினிங் போடுற ஷார்ட்ஸ் வந்து போடுவேன் இல்லையா, சோ அதை வந்து படுத்துக்கிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம டெய்லி ஓடிட்டு இருக்கோம், பாடி நமக்கும் பெயின் எடுக்கும் இல்லையா. சோ முதுக சாச்சாதான், எனக்கு 2 பேபியும் சிசேரியன் தான். சோ எனக்கு பேக் பெயின் எல்லாம் வரும் இல்லையா, நான் படுத்துட்டு தான் அது பண்ணுவேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தூங்கிடாதீங்க. சோ அதுதான் நான் வந்து சொல்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவத்தல் புளிக்குழம்பு நான் சாப்பிடலாமா, ஒரு 2-3 பீஸ் மாவத்தல் சாப்பிடலாமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சாப்பிடலாம். அளவா எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து மெயின். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 75 kg இருந்து 68 வந்து வந்துட்டேன் சிஸ்டர். சாரி கட்டினேன் நான் இன்னைக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹாப்பியா இருந்துச்சு. அது போக எல்லாரும் ஸ்லிம் ஆயிட்டேன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சிஸ்டர். இதுதான், இதுக்கப்புறம் உள்ள வெயிட்டையும் நீங்க சூப்பராவே குறைச்சிருவீங்க. இதுதான் நம்மளோட பெஸ்ட் மோட்டிவேஷன். ஏதோ ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா செல்ஃபா நம்ம வந்து ப்ரௌட் படிப்போம், இன்னொருத்தவங்க அப்ரிசியேஷன் சொல்லும் போதும் நம்ம வந்து ப்ரௌடா இருப்போம். சோ இவங்க எல்லாருமே குண்டா இருக்கும் போது நக்கல் பண்ணவங்களாதான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருக்கும். சோ நமக்கு எது தேவை அப்படின்றத மட்டும் தான் நம்ம நோட் பண்ணி நம்மளோட இதுல வந்து ஓடிட்டு இருக்கணுமே தவிர அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்றதெல்லாம் காதுல போட்டுக்க கூடாது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணா நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும், நம்ம வந்து இப்படி இருந்தா நமக்கு நல்லது அப்படின்றது நமக்கு இது பண்ணி நம்ம பண்ணும்போதுதான். இப்ப இந்த சாரி கட்டும்போது உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னா அப்ப பாருங்களேன், கொஞ்சம் ஒரு வெயிட் ஏறிச்சுன்னா கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரியுமோ, கொஞ்சம் ஒரு முரட்டு பொண்ணு மாதிரி தெரியும். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது போக கைகால் வழியில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். சோ அதெல்லாமே இருக்கு. சோ அதனாலதான் வந்து சொல்றேன், நமக்கு நம்ம ஃபிட்டா ஹெல்தியா இருக்கிறோம், அது வந்து முக்கியம். சோ சூப்பர் அப்ரிசியேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா யாராவது சொல்லும் போது. சூப்பர் சிஸ்டர். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே குறைச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும், ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க, நிறைய எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. எங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே வந்து ஒரு குண்டா இருக்காங்க குண்டம்மான்னு பேசுறது, குந்தானின்னு சொல்றது, சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலயும் இல்லாம இருக்காது. சோ அந்த இடத்த நம்ம வந்து மாத்தணும். அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்காம வச்சுக்கிறது தான் நம்ம கையில தான் இருக்கு. சோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்மளால மட்டும்தான் நடக்குது, அதுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு தான் நம்ம வந்து யோசிக்கணும் எதுனாலுமே. சோ ஒரு விஷயத்துல ஒரு பொருள் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதோட அந்த இடத்துல நம்மளோட அலட்சியம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல இப்போ ஒருத்தவங்க ஒரு வீட்லயே நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்பிக்கையா நம்ம விட்டுட்டு போறோம் அப்படின்றது, நம்பிக்கையில நம்ம விட்டுட்டு போறோம்ன்றது நம்மளோட தப்பு தான். சோ அது என்னைக்காவது ஒரு நாள் நடந்ததுக்கு அப்புறம் நான் நம்பி விட்டேனே, சோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அதை வந்து உருவாக்குறது நம்ம தான். சரிங்களா? சோ அது மாதிரிதான் நம்ம வெயிட் லாஸ்லயுமே நான் இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. அடுத்தவங்களை பேசுற விதத்துக்கு நம்ம வச்சுக்க கூடாது. சோ அது மாதிரி முன்னெச்சரிக்கையா எல்லா விஷயத்திலுமே, வெயிட் லாஸ் இல்லாம லைஃப்லயுமே இது ஒரு விஷயம். சோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா அக்கா சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்கின் கேர் எல்லாம் வந்து பண்ணி போடுமா, இந்த அன்னைக்கெல்லாம் பப்பாய வச்சு தேய்ச்சேன் இல்லையா, சோ அப்போ பாக்குற பிள்ளைங்களுக்கு அவங்க மத்தவங்களுக்கும் அதுவும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு. சோ அதுதான், அது செல்ஃப் கேர்ன்றது என்கிட்டயுமே இல்ல. சோ அதை நான் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போடும்போது நீங்களும் முயற்சி பண்ணுவீங்கன்ற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. சோ
நிறைய பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை குட்டின்னு போயிடுறோம், நம்மளுக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம செல்ஃப் கேரே பண்ணிக்க மாட்டோம். சோ அதனால நீ வீடியோல போடு, இது வெயிட் லாஸ்லயே நிறைய பேர் மோட்டிவேட் ஆறாங்க, இதையும் நீ பண்ணு, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. சோ கண்டிப்பா அதையும் நான் ஃபியூச்சர்ல ட்ரை பண்றேன். நானு உண்மையாவே அது மூலமா நானும் வந்து அதை ட்ரை பண்ண மாதிரி இருக்கும் உங்களை வச்சு, அப்புறம் என்ன பார்த்து நீங்களும் பண்ண மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற மாதிரி இது. ஏன்னா நானுமே சுத்த செல்ஃப் கேர் இல்லாத ஒரு ஆளு. சோ ஆனா இனிமே கண்டிப்பா ட்ரை பண்ணணும். கொஞ்சமாவது நமக்கு வந்து ஒரு டீசென்ட் லுக்கா இருந்தா நல்லது தானே. என்ன ஒரு ஏன்னா ஒரு நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட அதுதான் ஸ்ட்ரென்த்தே நமக்கு. சோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து எஃபர்ட்ஸ் போடுற சிஸ்டர், ஆனா வெயிட் வந்து குறையல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்க, கரெக்டா தூங்குறீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு பாருங்க. சோ என்ன சொல்றேன் அப்படின்னா, குவான்டிட்டி எதுவும் அதிகமா சாப்பிடுறீங்களான்னு செக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சில நேரம் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டே இருக்கும். இப்ப எனக்கே பாருங்களேன், 60ல இருந்து ஃபர்ஸ்ட் 62ல இருந்து 61 வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. 61ல இருந்து 60 வர்றதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சோ அந்த மாதிரி எல்லாம் சம்டைம் இருக்கதான் செய்யும். ஆனா நமக்கு அந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் சரிங்களா. இன்ச்சஸ்ல லாஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். சோ கவலைப்படாதீங்க சரிங்களா, கண்டிப்பா குறையும். ஆனா அதுக்காக முயற்சியை விட்டுறாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நைட் வெயிட்டுக்கும் மார்னிங் வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தான் நிறைய பேர் அகைன் கேட்டுட்டே இருக்கீங்க. அதான் 1-2 kg வந்து நைட் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து தண்ணில இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கு இல்லையா. சோ அதனாலதான் நான் எம்டி ஸ்டமக் வெயிட்னு சொல்றது சரிங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து 1 இயரா நான் வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. கரெக்டா அளவா சாப்பிட்டு கண்டிப்பா முடியும், அதுவுமே நம்ம கையில தான் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு எல்லாம் போனா ரொம்ப ஃப்ரீயா சாப்பிடுறது, அது எப்பயாவது போறோம் அப்படின்ற ஒரு இது, அதை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு ஊருக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அங்க அந்த டே எல்லாம் எதுக்கு அப்படி கட்டு போட சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம இப்ப எல்லாம் சேலஞ்சஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான். சோ அதனால மெயின்டைனும் ரொம்ப நம்ம வந்து பண்ணிக்கலாம். 1 இயரா பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க பாருங்களேன், அந்த மாதிரி நானுமே பண்ணிருக்கிறேன் நானு. சோ அதுதான் நம்ம கையில தான் எதுவுமே இருக்கு. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்கு சிஸ்டர், மில்லட் ரைஸ் வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இந்த சுரக்காய் ஜூஸ், பூசணி ஜூஸ், இந்த நெல்லிக்காய் ஜூஸ், இந்த ஜூஸ் வகைகள் இருக்குல்ல, சோ இந்த குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். சோ மத்தபடி எதுவும் இல்ல, அதுக்கேத்தப்ப நீங்க சாப்பிட்டுக்கோங்க. பழைய சாதம் வந்து சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. அதுல வந்து எல்லா ஹெல்த்தியான விஷயம் இருக்கு, இருந்தாலும் வெயிட் லாஸ்க்கு அது இப்போதைக்கு தேவைப்படாது. நீங்க மெயின்டைன் பண்ணும்போது எடுத்துக்கோங்க சரிங்களா. பயறு வகை எதெல்லாம் சாப்பிடலாம்னு கேட்டிருந்தீங்க. பயறு வகை எல்லாமே சாப்பிடலாம் சரிங்களா. அதுல எல்லாமே வந்து புரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்கு, ரொம்ப நல்லது. பயரை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்க இன்னும் வந்து உங்களுக்கு ஃபைபர் வந்து கிடைக்கும். சோ எப்பவுமே எப்படின்னா, நார்மலா பயரை வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முளைக்கட்டி வந்து ஒரு நாள் 2 நாள்லயே. சோ ட்ரை பண்ணி பாருங்க, ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் அந்த மாதிரி பண்ணி. சோ இதனாலுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து ராகி களி இல்லைன்னா கோதுமை களி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். களி வகைகள் எல்லாமே நம்ம லஞ்ச்லயே கூட எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெயிட் லாஸ்க்காக நாங்கெல்லாம் நிறைய காசு செலவு பண்ணிருக்கோம் சிஸ்டர் அப்படி சொல்லி சொன்னாங்க. நிறைய பேரை நானுமே பார்த்திருக்கேன் சிஸ்டர், என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணவங்க. நீங்க ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா இதுக்கெல்லாம் நாங்க நிறைய காசெல்லாம் செலவு பண்ணிருக்கோம், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு மிச்சமாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இது இப்போ இருக்க காலகட்டத்துல இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த ஒரு ஒரு கஞ்சி மிக்ஸ் இதெல்லாம் விக்கிறாங்கன்னா நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் செஞ்சு விக்கிறாங்க சரிங்களா. அதுல ஒரு யூஸ் இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணணும், இத மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், இந்த மாதிரி கொண்டு போறதெல்லாம் வந்து இது கிடையாது இல்லையா. சோ நமக்கு தேவை, நம்ம தான் முடிவு பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல செயல்படணும். சோ அதனால பாருங்க சரிங்களா, நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து காசு செலவு பண்ணுங்க. சும்மா நம்ம வந்து காசு செலவு பண்ணிட முடியாது இல்லையா. சோ அதனால அதுக்கப்புறம் இப்படியே நின்றுகிட்டே சாப்பிடுறீங்களே, உட்கார்ந்து சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கும் போது உட்கார்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அப்படிதான் நான் வந்து குடிப்பேன். எனக்கெல்லாம் சாப்பிடும் போது நல்ல நிதானமா உட்காந்து அப்படி ஃபுல்லா சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்டு திருப்தியா இருக்கும். யாரும் எனக்கு தொந்தரவு கூட பண்ணக்கூடாது. எனக்கு சாப்பிடும் போது அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும், அந்த மாதிரி ஆள் தான் நானு. சோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு யாரோட ஹெல்ப் இல்லாம எடுக்கிறதுக்கு இது ஒரு இந்த பிளேஸ் வந்து எனக்கு நல்லா இருக்கும். கிச்சன்ல நின்று இப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு வாய் செஞ்சு காமிச்சிட்டு உட்காந்து போய் தான் நான் சாப்பிடுவேன் சிஸ்டர். தண்ணியுமே அதே மாதிரிதான். அது வீடியோ
வீடியோக்காக தான் அப்படி நின்று குடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. மத்தபடி எதுவுமே கிடையாது. நான் உட்காந்து தான் குடிக்கணும். எல்லாருமே வந்து உட்காந்து குடிங்க, உட்காந்து சாப்பிடுங்க சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.20 சேமாவே இருக்குது. சீட் டே எல்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து 59 போயிட்டு அப்படியே திருப்பியும் நம்ம வந்து அது ஒரு 2 நாள் ஆகும் குறைக்கிறதுக்கு. நம்ம இப்படி பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ குறைச்சிடலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி. காலைல வந்து நிறைய தண்ணி தாங்க குடிச்சேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் வெளில போறதுனால கிளம்பிட்டாங்க வேலைக்கு போற இடத்துக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு டக்குன்னு பிரெட்டை மட்டும் டோஸ்ட் பண்ணிட்டு காஃபி போட்டுட்டு பட்டர் அப்ளை பண்ணி வந்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் டக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன். நல்லா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முட்டை காலி ஆயிடுச்சு. ஒரு 4 முட்டை இருந்ததுங்க. சரி அவிய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அவிய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து உளுந்தங்கஞ்சி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்றேன் நானு. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்களுக்கு எல்லாத்துக்குமே. இது வந்து இனிப்பு தான் போட்டு சாப்பிடணும் இல்லைங்க, உப்பு போட்டும் சாப்பிடலாம். நார்மலா தண்ணியில வந்து கரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கூழ் மாதிரி நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அதையும் வந்து உரிச்சு எடுத்துட்டு ஒரு முட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் சால்ட் லைட்டா பெப்பர் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து உளுந்தங்கஞ்சி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுல வந்து உலர் திராட்சை மட்டும் போட்டு ஸ்வீட்னஸ்க்காக, இல்லை நீங்க பேரிச்சம்பழம் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் சாப்பிடலாம் சரிங்களா. உப்பு போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா சரிங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் பாருங்களேன், இங்க வந்து டிவியில வந்து ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த சீன் மாதிரியே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகா வந்து ஸோ பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதை அவங்க கூட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட சித்தி அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே காய்கறி நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நீங்க காயை கட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் மிஷின்ல துணியை போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஸோ அது வாட்டுக்கு ஒரு வேலை ஓடிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் சரின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து களையறதுக்கு முன்னாடி சரி பாத்திரம் வந்து கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா காஃபி வந்து அம்மாச்சிக்கு எப்பவும் போட்டு கொடுப்பேன். அம்மாச்சி மாமா எல்லாருக்கும் 11 மணிக்கு அதெல்லாமே கொடுத்துட்டு அப்புறமா தான் அரிசியை கழிச்சு வந்து உலைய வந்து வச்சு விட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காய் எல்லாமே வந்து பாருங்களேன் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பாலக்கீரையும் இருந்ததுங்க, அது இருந்ததை பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ பருப்பு வந்து பாசி பருப்பும் துவரம் பருப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து குக்கர்ல விசில் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியா வச்சுட்டு எங்க சோறு வந்து வெட்டு இருந்தது. சரின்னு வேலை பார்த்துட்டு இருக்க அந்த கேப்ல சரி கொஞ்சம் வந்து திராட்சை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுக்கிறேன். அளவுக்கு திராட்சை வந்து எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஒரு மிட் ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ அதை சாப்பிட்டுட்டே வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்ட வந்து அப்புறம் சோறு வந்து வெந்துருச்சு. சரி அதை வந்து வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து அங்கிட்டும் வந்து வடிச்சு விட்டுட்டேன் நான். குக்கரும் அந்த சைடு வந்து விசில் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரை வந்து தாளிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டுட்டு இங்கிட்டு சாம்பார் தாளிச்சு விட்டேன். என்னன்னா கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு தட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கருவேப்பிலை வந்து போடல நான், நீங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மசிகிற அளவுக்கு. சின்ன வெங்காயம் போட்டாலே சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் காய்கறிக்கு வந்து முள்ளங்கி கேரட் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காவை கடைசியா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் டக்குன்னு வெந்துடும் இல்லையா. ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி கலப்பு காய் போட்டு நம்ம வந்து சாம்பார் வச்சாலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவரைக்காய் வெட்டி வச்சிருந்தாலும் அதை கழிச்சு விட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில வந்து கடுகு சீரகம் வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அவரைக்காய் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு மசாலா வந்து வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதை வந்து வேக விட்டுக்கலாம். உப்பு எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கிட்ட அவரைக்காய் வதங்கிருச்சு. இதுல கொஞ்சம் வந்து வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் மசாலா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வந்து வதக்கி விட்டுக்கலாம். அவரைக்காய் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணா பருப்பு சூப்பரா வந்து வெந்திருக்கு இல்லையா. இங்கிட்டுமே நல்லா தண்ணிலாம் ஊற்றி காய்கறியை வேக வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பருப்பை வந்து சேர்த்துடலாம். ஸோ இது வந்து
டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை இருந்ததுல இத்தனோட எங்கிட்டுங்க பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரை நல்லா வதங்கிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கீரையும் போட்டு ஒரு வதக்கினோம்னா டக்குனு வந்து வதக்கிடலாம், ஒரே பொரியலாவே ஆயிடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சா. அதுக்கப்புறம் அதுல வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்தாலே ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையா. அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கரைசியா கொத்தமல்லி தூவியாச்சு. சூப்பரா ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் அந்த பாலக்கீரை போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. சூப்பரா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேங்க. நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டு துணி எல்லாம் காய போட்டான்னு சொல்லிட்டு கையோட வந்து காய போட்டாச்சு. இன்னைக்கு காய் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்களா, கொஞ்சம் சீக்கிரமே வேலை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பளமும் வந்து பொரிச்சு வச்சுட்டேன். ஸோ அப்பளம் இருந்தா தானே அந்த மாதிரி சாம்பாருக்கு நல்லா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவாடும் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அண்ட் ஃபைனலா இருந்த கருவாடு என்னோட ஃப்ரெண்ட் ஹேமா கொடுத்த கருவாடு தான். ஸோ கரெக்டா அதை வந்து பொரிச்சிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன். ஸோ அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கருவாடு போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிறோம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு அந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கிட்டு சரி நமக்கு வந்து ரவை களியே கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட். ஒரு கிளாஸ் தண்ணியில ஒரு 5-6 ஸ்பூன் ரவை போட்டாலே இந்த மாதிரி கிண்டிட்டே இருந்தோம்னா சூப்பரா ரவை வந்து ரெடி ஆயிடும். உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரவைக்களி நிறைய வந்து வச்சுட்டு நிறைய கிடையாது அதுல கிண்டுறது அப்படியே வந்து வச்சுக்கிட்டேன். எப்படின்னா குவான்டிட்டி இவ்வளவுதாங்க, அதிகமாக எடுத்துக்க கூடாது. அப்புறம் நிறைய காய்கறி தான் வந்து வச்சுக்கிட்டேன் நான். அந்த சாம்பார்ல உள்ள காய்கறி அப்புறம் அவரைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து வெளியில போயிட்டு வந்தாங்களா. ஸோ அதனால இப்போ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் கொடுத்தேன், அப்பதான் வந்தாங்க. ஸோ கருவாடு அதெல்லாம் வச்சு அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கையோட வந்து நானுமே ஒரு கருவாடு எடுத்திருந்தேன், அதை காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்க பிளேட்டு. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு மாடியில் இருக்க துணி எல்லாமே அள்ளிட்டு வந்துட்டு மண்டையில் இருக்க கொண்டே பார்த்தா தான் எனக்கே சிரிப்பா இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸை எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தோமா. திராட்சை தான் எடுத்துக்கிட்டேன். திராட்சைனால அது வந்து புளிக்காம இனிப்பா நல்லா தான் இருந்தது. ஸோ அதையே வந்து பேசிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடான்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு நல்லா டீ வந்து பண்ணி வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நான் ஈவினிங் டைம் அம்மாச்சி வந்து கடைக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லல, மார்க்கெட் போயிட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு மீன் குழம்பு வந்து வச்சாச்சு. ஸோ அது வந்து நாளைக்கு அந்த ரெசிபி எல்லாமே ஷேர் பண்றேன். இதுலேயே ஷேர் பண்ண ரொம்ப லாங் ஆயிடும். ஸோ அதனால ஏன்னா இன்னைக்கு வச்ச நாளைக்கு மீன் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மீன் துண்டு 3 சின்ன சின்னதாக மீன் துண்டு எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பார் உள்ள காய்கறிலாம் வச்சு டின்னர் முடிச்சாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் வந்து ஆல்ரெடி மதியமே மசாலா போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அம்மாச்சி கொண்டு கொடுத்ததும் சரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து வச்சாச்சு. ஸோ இந்த ரெசிபிஸ் எல்லாம் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் சாம்பார் அதுக்கப்புறம் தோசை எல்லாம் ஊற்றி டின்னரை முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி நார்மல் தண்ணி தான் குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். 6 to 7 சாப்பிட்றோன்றக்காக அதுக்கப்புறம் வந்து எதுவும் சாப்பிட்றாதீங்க, நல்லா தண்ணி குடிங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு டேவை நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.